Hello viewers, welcome to Maths Tutor. Exercise 3.6 ல first sum simplify. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 sums இருக்கு, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். First one, x into x plus 1 by x minus 2 plus x into 1 minus x by x minus 2. இதுதான் simplify பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். இது வந்து நம்ம LCM எடுத்து தான் பண்ண போகிறோம். ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் ஆகியே இருக்குது. எல்லாமே ஃபேக்டரைஸ் ஆகிருக்கனால ஈஸியாக நம்ம எல்சிஎம் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்குவோம். நியூமரேட்டரில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் இது எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். ஓகே, டினாமினேட்டர் சேம் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம், எக்ஸாலாம் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு x square, x into plus 1 plus x into 1 x, next plus x into 1 x plus x into minus x plus into minus minus x into x x square. இப்போ பார்த்தீங்கன்னா plus x square minus x square cancel ஆயிருமா? ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x plus x 2x by x minus 2. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், x plus 2 by x plus 3 plus x minus 1 by x minus 2. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லீனியர் பாலினாமியலாக தான் இருக்குது. எல்சிஎம் எடுத்துடலாம் டைரெக்டாக, ஓகேங்களா? இங்கே x plus 3, இங்கே x minus 2. ஸோ ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் x plus 3, x minus 2 இது ரெண்டுமே காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ ரெண்டுமே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x plus 3 இன்ட்டு x minus 2. ஸோ இதுதான் எல்சிஎம். இங்கே டினாமினேட்டரில் x plus 3 தான் இருக்குது, ஆனால் நமக்கு எல்சிஎம்மில் x plus 3 இன்ட்டு x minus 2 இருக்குது. அப்போ இந்த x minus 2 இங்கே வரணும்னா சேமாக x plus 3 இன்ட்டு x minus 2 வரணும்னா இது x minus 2வால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். எல்சிஎம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x plus 2 இருக்குது, இதால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது x plus 2 இன்ட்டு x minus 2 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி x minus 1 இருக்குது, இதால் x plus 3 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ டினாமினேட்டர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். x plus 3 இன்ட்டு x minus 2. நியூமரேட்டரில் இந்த ப்ளஸுக்கு முன்னாடி உள்ள இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ப்ளஸ்க்கு அப்புறம் இருக்கிற இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை பண்ணலாமா? x plus 2 இன்ட்டு x minus 2. இது a plus b இன்ட்டு a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக பண்ண முடியும், ஓகேங்களா? a plus b into a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கிடைக்கும். அப்படி பண்ணும்பொழுது x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? இது முடிஞ்சிடுச்சு. இங்கே வரும்பொழுது மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும், ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இப்போ x இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 3 ப்ளஸ் 3x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 3 இஸ் 3. ஓகே, டினாமினேட்டர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். x plus 3 இன்ட்டு x minus 2. நியூமரேட்டரில் x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். x ஸ்கொயர் இங்கே ஒரு x ஸ்கொயர் ரெண்டே ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து x டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 3x இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது. 3x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3x மைனஸ் 1x. அப்போது சப்ரேட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 2x அப்படின்னு கிடைக்கும். ஸோ x ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு, x முடிஞ்சிருச்சு. கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் 2 ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் 2 ஸ்கொயர் என்னது? மைனஸ் 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் 3 இருக்குது. ஸோ ஆன்சருக்கு வந்தாச்சு. எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 டினாமினேட்டர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2x ஸ்கொயர், எக்ஸ் டேர்மில் ப்ளஸ் 2x, கான்ஸ்டன்ட்டில் மைனஸ் 4 மைனஸ் 3 ரெண்டையும் சம் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 7. அவ்வளோதான் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை y மைனஸ் எக்ஸ். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது, இதில் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இதுவும் எக்ஸ் மைனஸ் ஒய்யாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேம் ஆயிருமா? ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா இதை மட்டும் நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படி ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே மைனஸ் வந்து நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? ஒய் மைனஸ் எக்ஸில் மைனஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் டேர்ம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் டேர்ம் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் எக்ஸுங்கிறது ப்ளஸ் எக்ஸாக மாறிடும், ப்ளஸ் ஒய்ங்கிறது மைனஸ் ஒய்யாக மாறிடும். இப்போ இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த டேர்ம் வந்து அப்படி கிடச்சிடும். அப்போ இந்த மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸை மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். ஸோ இந்த மைனஸ் வந்து நான் இங்கே கொண்டு வர போகிறேன்.
மைனஸ் வந்து வெளியில் எடுக்கிறத இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். இந்த ஒய் கியூப் அப்படியே வச்சுக்கலாம். ஒய் மைனஸ் எக்ஸை வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ சேம் எல்சிஎம் போட்டுக்கலாம். நியூமரேட்டரை அப்படியே வந்து சப்ரேட் பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்டைய ஃபார்முலா நமக்கு தெரியணும். என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்க்கு. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் பொழுது ஏ மைனஸ் பிக்கு எக்ஸ் மைனஸ் ஒய், ஏ ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிக்கு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான் அந்த ஃபார்முலா. இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் எக்ஸ் மைனஸ் ஒய் காமன். ஸோ ஐக்கூட் பண்ணிடலாமா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தட் இஸ் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ். இதோடைய ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தட்ஸ் ஆல்.